கேட்க போகிற செய்தியின் தலைப்பு, கடந்த வாரத்தினுடைய செய்தியின் தொடர்ச்சியாகவே ஆலயத்தில் அதிசயங்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கடந்த வாரம் நாம் கேட்டது ஆலயத்தில் ஆசீர்வாதங்கள். அதே தொடர்ச்சியாக தலைப்பு தான் வேற, சாராம்சம் ஒன்று தான். ஆலயத்தில் அதிசயங்கள், ஆலயத்தில் ஆசீர்வாதங்கள், ஆலயத்தில் அற்புதங்கள், ஆலயத்தில் அறிவு கெட்டாத ஆச்சரியமான காரியங்கள். அல்லேலூயா. நாம் இப்படி ஆலயத்தை சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம எங்குமே எதிர்பார்த்து கிடைக்காத ஒன்று, எங்குமே நமக்கு நடக்காத ஒன்று, நம்முடைய கைக்கு வராத ஒன்று, அல்லது நம்மை விட்டு விலகி போன ஒன்று, அல்லது நாம் இழந்து போன ஒன்று இனி திரும்ப வராது என்ற நிலைக்கு நாம் அதை முத்திரை குத்தும் பொழுது, எல்லாரும் சொல்லும் பொழுது, அதை மறுபடியும் திரும்ப தருகிற ஒரே ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகி இந்த சபை மாத்திரமே. இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகி இந்த சபையில் நாம் இழந்ததை மறுபடியும் பெற முடியும். இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் மருத்துவ சட்டம் தலைகீழாக மாறி போகும். பூமியில் உண்டான சட்டம், அரசியல் சட்டத்தை மாற்றி ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சட்டத்தில் இடம் இருக்காது, மருத்துவத்தில் இடம் இருக்காது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் தப்பித்து கொள்வதற்கும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் இந்த ஆலயத்தில் இடம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆக இந்த ஆலயத்தில் அதிசயங்கள் காத்து கொண்டிருக்கிறது, இந்த ஆலயத்தில் அற்புதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அவரை ஆராதிக்கிற இடத்துல அதிசயத்தின் மேல் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பேரே அற்புதர், அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் புஸ்தகம் 84:10 வாசித்து நாம் கடந்து அடுத்த வசனத்துக்கு போவோம். சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் இது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. இந்த ஒரே நாள் நல்லது நமக்கு, இந்த ஒரே நாள் நல்லது. அடுத்த வரி, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசற்படியில், தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில். யார் வாசற்படியில் நிற்பா? கனவான்கள் வாசற்படியில் நிற்க மாட்டாங்க, மதிப்பிற்குரிய மனிதர்கள் வாசற்படியில் நிற்க மாட்டாங்க, பணக்காரர்கள் வாசற்படியில் நிற்க மாட்டாங்க. வாசற்படியில் நிற்கிறது கேட் கீப்பர், அவர் தான் நிற்பார். அந்த டோர் திறக்கிறவர் தான் அங்க நிற்பார், திறந்து சாத்துறவர். வாட்ச்மேன் தான் வாசல்ல நிற்பார். ஆனா இந்த சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். நான் எங்கே இருப்பேன் என்றால் முதன்மையான இடத்தில் அல்ல, சிங்காசனங்கள் இருக்கிற இடத்துல அல்ல, கனவான்கள் கூடியிருக்கிற இடத்துல அல்ல, நீர் வாசம் பண்ணுகிற ஆலயத்துல அந்த முதல் பகுதியாக யாருமே நிற்காத அந்த வாட்ச்மேன், சாதாரண ஒரு மனிதன் நிற்கிற அந்த வாசற்படியில் நிற்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன். யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு அந்த மனுஷன் தன்னை தாழ்த்துறான் பாருங்க. ஒரு ஆலயத்துக்கு வந்தோம், நம்ம எல்லாரும் மதிக்கணும், எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடணும், நமக்கு ஒரு 10 பேர் சேர் எடுத்து போடணும், 10 பேர் எழுந்து நிக்கணும். அப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆவிக்குரியவங்க அப்படி நினைக்கிறாங்க, பூமியில வாழ்றவங்க அப்படி நினைக்கிறாங்க. உலக பிரகாரமான மனிதர்கள் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு கணம் தேவைப்படுகிறது. சமுதாயத்துல தான் இருக்கிற பகுதிகளில் ஒரு அந்தஸ்து தேவைப்படுகிறது, மதிக்கணும் 10 பேர்னு சொல்லி. ஆனா இந்த மனுஷன் சொல்றான், வாசற்படியில ஒரு வாட்ச்மேனை போல நான் அங்கு நிற்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. எந்த அளவிற்கு ஒரு தேவ பிள்ளை நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உயர்த்தப்பட போகிறீர்கள் என்று அர்த்தம். எந்த அளவுக்கு உங்களை நீங்களே உயர்த்தி பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தரைமட்டம் தள்ளப்பட்டு போகிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுக்கு நீங்களே குழி வெட்டி கொள்ளுகிறீர்கள். தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மனிதன் கனத்தை விரும்பினால் அவர்கள் கனவீனம் அடைய போகிறார்கள். ஆலயத்தில் ஒரு மரியாதை எதிர்பார்த்து வருவார்கள், அவர்கள் மரியாதை கெட்டு போக போகிறார்கள், மதிப்பிழந்து போக போகிறார்கள். ஆலயத்தில் தேடுவதெல்லாம் தெய்வத்தை மட்டுமே, ஆலயத்தில் தேடுவதோட வார்த்தையை மட்டுமே, ஆலயத்தில் தேடுவதில் அவரிடத்தில் நன்மையை மட்டுமே, அவர் கொடுக்க போற சுகத்தை மட்டுமே. ஆலயத்தில் மதிப்பு மரியாதை தேடினால் அவன் மாட்டுக்கு கீழாக போய் விடுவான். மாட்டுக்கு கூட ஒரு மரியாதை இருக்கும், நாய்க்கு கூட ஒரு மரியாதை இருக்கும். இவ்வளவு பெரிய கனத்தை தேடுற நாய்க்கு ஒரு மரியாதை இருக்காது, நாயை விட கேவலமா போயிடும். தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தேவனால் தாழ்த்தப்படுவான். அவன் சொல்றான் பாருங்க, ராஜாவா இருந்தவன், அசைக்க முடியாத ராஜாவாக இருந்தவன், தேவன் அவனுக்கு உன்னத பலத்தை கொடுத்திருந்தார், அபிஷேகத்தை கொடுத்திருந்தார், ஆளும் திறமையை கொடுத்திருந்தார், சிங்கத்தின் வாயை கிழிக்க பலத்தை கொடுத்திருந்தார், கரடியின் வாயை கிழிக்க தேவன் பலத்தை கொடுத்திருந்தார். அவ்வளவு பெரிய பலத்தை பெற்றவன் சொல்கிறான், வாசற்படியில ஒரு டோர் கீப்பரை போல
அல்லேலூயா. மரியாதை தேடுறோம், மதிக்கல, மிதிப்பாரு. இந்த வார்த்தை வந்தாலே மிதிப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனம், 7-8. நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். நான் பீடத்தை சுற்றி வருவேன், ஊர் உலகத்தல்ல. நம்ம எதை சுற்றி வருகிறோம்? குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை. பீடம் என்பது ஆலயம் இருக்கிற இடம், பலிபீடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், பலியை ஏந்தி கொள்ளுகிற இடம், பலி செலுத்தப்படுகிற இடம். அன்றைக்கு இரத்த பலி செலுத்தப்பட்டது, இன்றைக்கு ஸ்தோத்திர பலி அதற்கு பதிலாக செலுத்தப்படுகிறது. அது ஸ்தோத்திர பலி செலுத்தப்படுகிற அந்த இடத்தை நான் சுற்றி சுற்றி வருவேன். ஆலயத்தோட ஓடி போயிடுறாங்களே. யோசித்து பாருங்க, எதை சுற்றி வரணும்? பீடத்தை சுற்றி வரணும். 8வது வசனம், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். ஆங்கில வேதாகமத்தில் Lord, I have loved the habitation of your house. உம்முடைய வாஞ்சிக்கிறேன், habitation, I love. ஆலயத்தை நான் லவ் பண்றேங்கிறார். வாஞ்சிக்கிறேன்னு தமிழ்ல இருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் Lord, I have loved the habitation of your house. உம்முடைய வீடு நான் விரும்புகிற வீடு, நான் காதலிக்கிற வீடு, நான் லவ் பண்ற வீடு, நான் அன்பு செலுத்துகிற வீடு, அதிகமாக நேசிக்கிற வீடு. தமிழ்ல வாஞ்சை என்று எழுதியிருக்கிறது, ஆங்கிலகமத்தில் loved. Lord, I have loved habitation of your house. உம்முடைய வீட்டை நான் வாஞ்சிக்கிறேன், உம்முடைய வீட்டின் மீது அன்பு வைக்கிறேன். பிள்ளையை நேசிக்கிறோம், பொண்டாட்டியை நேசிக்கிறோம், புருஷனை நேசிக்கிறோம், திங்கிற சாப்பாட்டை நேசிக்கிறோம், பணத்தை நேசிக்கிறோம், ஆலயத்தை நேசிக்க யார் இருக்கிறார்கள்? யார் ஆலயத்தை நேசிக்கிறார்கள்? கடமைக்காக ஆராதனைக்கு ஓடி வருகிறோம். இல்லை என்றால் அந்த ஆள் கேட்பான், ஏன் வரலன்னு கேட்பான். அதற்காக ஓடி வருகிறோம். Why should I come to the church? நான் ஏன் வரணும்? நிறைய பேருடைய கேள்வி. இங்கேதான் தேவன் இருக்கிறார், நாம் விரும்புகிற கர்த்தர் இங்க இருக்கிறார், நாம் விரும்புகிற ஆசீர்வாதத்தை அள்ளி தரக்கூடிய தெய்வம் இங்கே நடமாடி கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். அவரை தவிர இங்க வேறு யாருக்கும் கனம் இல்லை. அவர்தான் அதிகாரி, அவர்தான் தலைவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர். அவரை பார்க்கவா, அவரை தேடவா, அவர் மீது அன்பு வைக்கவா, அவர் கொடுக்கிறதை அள்ளி செல்லவா? மனுஷன் மதிப்பான் என்ற எண்ணம் வந்தால் நீங்கள் மிதிபட போகிறீர்கள், மிதிபட போகிறீர்கள் என்ற அர்த்தம். மனுஷன் கனமன்வான் என்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் கனவீனப்பட போகிறீர்கள். ஒருவர் மத்தியில் அல்ல, 1000 பேர் மத்தியில் வைத்து கனவீனப்படுத்துவார் தேவன். ஆலயத்தை நேசிங்க. சங்கீதக்காரன் தான் சொல்ற முடியும், ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே. அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் டோர் கீப்பர் அப்படின்னு எழுதியிருக்கு. I would rather be a doorkeeper in the house of my God. Doorkeeper. கதவு பக்கத்துல திறந்து விடுறான் பாத்தீங்களா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி. அந்த வேளையில நான் நிக்கிறேன். ஐயா, இப்படி தாழ்த்தணும் ஆலயத்துல. இங்க கனம் பண்ணிட்டேன், நாங்க இத்தனை வருஷம் விசுவாசி, நாங்க இத்தனை வருஷமா இருக்கிற சபையில எங்களை யாரும் கனம் பண்ணல. மிதிப்பார் ஆண்டவர். இந்த வார்த்தை வந்தாலே சோத்திரம், கர்த்தர் மன்னிக்கணும். எடுத்துக்கொள்வோம். லூக்கா 4வது அதிகாரம் 31 36 வரை. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்துடைய வேலை போதகம் பண்ணுகிற வேலை. அன்றைக்கு சரீரத்திலிருந்து போதகம் பண்ணினார். நீங்கள் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு அவர் ஆவியில வந்து இன்றைக்கு நமக்கு போதனை பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அவருடைய சரீரமாகிய சபையிலும் ஹல்லேலூயா, the church of body of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அவர்தான் தலைவர். அவர் யார் யாரை நியமித்து பேச வைக்கிறாரோ அவர் பேசுகிறார். அவர் பேச வேண்டியதை அவர் பேச வைக்கிறார். அவர் சொல்ல வேண்டியதை ஊழியக்காரனை சொல்ல வைக்கிறார். அப்ப இந்த ஆலயத்துல யாரோ மதியினமா தலக்கணம் பிடிச்சு ஆடி இருக்கிறீங்க. நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி உள்ளத்துல கர்வத்தோட வந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக நீங்க பேச சொல்றாரு, அவர் பேச வைக்கிறாரு. அவர் ஆலயத்துல போதகம் பண்ணினார். ஆலயோடைய சரீரம் அன்றைக்கு ஆலயத்துல சரீரமாக வந்தார், இன்றைக்கு ஆலயமே அவருக்கு சரீரமாக இருக்கிறது. அவ்வளவுதான். போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால்
அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதே ஆலயத்தில் அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனிதன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே. இந்த போதகத்தை அவன் கேட்ட பொழுது அந்த பிசாசு கதற ஆரம்பித்தது. உண்மையாகவே ஆலயத்தில் இயேசு பேசுவாரையானால் அதற்கு அடுத்து மறுகுரல் பிசாசு பேச ஆரம்பிக்க வேண்டும். மறைந்திருக்கிற பிசாசு கதற வேண்டும். இயேசுவின் சத்தம் தொனிக்கிற ஆலயத்தில், இயேசு நடமாடுகிற ஆலயத்தில், பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற ஆலயத்தில் அவருடைய சத்தம் தொனிக்குமேனால் அடுத்த ஒரு சத்தம் கேட்கும், எங்களை கெடுக்கவா வந்தீர், ஏன் வந்தீர்? அல்லேலூயா. Why did you come here, my place? இது ஏன் இடம் அல்லவா, இத்தனை வருஷம் நான் பிடித்திருந்தேன், ஏன் வந்தீர்? Leave me please, Lord, leave me. எங்களை விட்டுடு, நான் கொஞ்ச நாளைக்கு அவனை நான் சோதிக்கிறேன், அவனோட நான் வாழணும், அவனை கொல்லணும், அவன் ரத்தத்தை குடிக்கணும், அவன் உயிரை நான் எடுக்கணும். Leave me Lord. பிசாசு சொல்லுது, எங்களை கெடுக்கவா வந்தீர், உமக்கும் எங்களுக்கு என்ன, ப்ளீஸ் leave me, என்னை விட்டுடு, இது ஏன் இடம், அவன் யாரு, அவனை நான் கொல்லணும், அவன் ஒரு வழி பண்ணாம நான் போக மாட்டேன். ஏன் வந்தீர்? Why did you come here? ஏன் இங்கே வர வேண்டும்? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஊழியக்காரனாக இருந்து, தேவன் இங்கே வந்திருக்கிறார், தேவன் இங்கே இருக்கிறார், அவருடைய ஆவி உலாவி கொண்டிருக்கிறது, அவருடைய தூதர்கள் உலாவி கொண்டிருக்கிறார்கள். இங்கே தொனிப்பது அவருடைய சத்தம் தான், இங்கே பேசுவது அவருடைய வசனம் தான். மனிதனுக்காக அல்ல, மனிதனை ஆதாயப்படுத்துவதற்காக அல்ல, பணத்துக்காக அல்ல, ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்காக அவருடைய சத்தம் பிறந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்பது உண்மையானால் பிசாசு கதறும், பிசாசு ஓடும், நான் போகிறேன். நல்லா கவனிங்க, வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. உம்மை இன்னார் என்று அறிவேன், தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. யாரு போதனையை ஒழுங்கா கவனிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள அது எத்தனை வருஷம் மறந்திருந்தாலும் சரி, இது ஆண்டோடைய வார்த்தை என்பது உண்மை, இதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களை விட்டு புறப்பட்டு தானே ஓடி போயிடும். அது சொல்ற சத்தம் உங்க காதுல கேட்கும், நான் போயிடுறேன், நான் இனிமே உன்கிட்ட வரமாட்டேன். எல்லாருக்கும் கேட்குது இல்லையா, உங்க காதுல கேட்கும் அது. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும்படி கீழே தட்டு ஓடி போயிடுறது, அது நிக்க முடியாது. இது தேவனுடைய வார்த்தை, இதோட சரீரமாகிய சபை, நாட் பில்டிங், கட்டணம் அல்ல. இங்கே தேவன் இருக்கிறார், he is alive, அவர் உயிரோடு இருக்கிறார், he is living with everybody, ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் செத்து போன தெய்வம் அல்ல, மரித்து உயிரோடு எழுந்த தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணையா? What should I do in the church? இந்த ஆலயத்தில் நான் என்ன செய்யணும்? What should I do? என்னுடைய கடமை என்ன? What is our duty? நான் என்ன செய்யணும்? இந்த ஆலயத்தினுடைய பங்கு என்ன? ஆலயத்தை நேசிக்கணும். தாவீது சொன்னது போல, Lord, I have loved habitation of your church, of your house. யோசித்து பாருங்க, அந்த எண்ணம் நமக்கு வரணும். இதை நேசிக்கணும், இதன் மீது அன்பு வைக்கணும். இந்த ஆலயத்தில் நம்மை தாழ்த்தணும், தரை மட்டும் தாழ்த்தணும். நான் சாதாரண ஆளு, பீத்திக்க கூடாது, நான் பெரிய ஆளு பீத்திக்க கூடாது. தலைகளாக்கி விட்டுருவாரு, தலைகளாக்கி விட்டாரு. புழுதியில கிடக்கிறவன கோபுரத்தில் வைக்கிறது ஆண்டவருக்கு சர்வ சாதாரணமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. எவெல்லாம் பெருமை பிடிச்ச அலைறானோ அவனுக்கெல்லாம் தேவன் எதிராளி. எந்த பொம்பளை பெருமை பிடிச்சு அலையுதோ, எந்த ஆம்பளை பெருமை பிடிச்சு அலைகிறாங்களோ, எந்த வாலிபர்கள் பெருமை பிடித்து அலைகிறார்களோ, அவர்களுக்கு முதல் எதிரி தேவன். தேவன் தேவன் எதிராளியாக வந்து நிற்பான். அவர் சப்போர்ட்டிங்க வரமாட்டார், ஐயா வரமாட்டார், வர முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ பேச்சில, வார்த்தையில, செயல்ல உங்களை எந்த அளவு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு, எனக்கு அந்த தாழ்மையை கொடுங்கப்பா, என் பெருமை ஒளிந்து போகணும். மதிக்கல என்னையா மதிக்கணும்? ஆலயத்தில் அவரை தான் ஏன் மதிக்கணும்? அவருக்கு தான் ஏன் கணம்? நீங்களும் நானும் யாரு? பிச்சைக்காரருக்கு கீழே கிடந்தோம் ஐயா, பிச்சைக்காரனோட கேவலமா கிடந்தோம். இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். பெருமை வந்து போச்சோ, 4 பேர் எழுந்து சொன்ன பெருமை வந்து போச்சோ, ஆண்டவரெல்லாம் பிடிங்கி தூக்கி எறிஞ்சிருவாரு, காணாம போயிடும் எல்லாமே. வாயை திறந்து எனக்கு தாழ்மையை தாங்கப்பா,
எனக்கு தாழ்மை வேண்டாம் ஐயா, என் பெருமை ஒளியணும் ஆண்டவரே, மண்ணுக்குள்ள போகணும், குழி தோண்டி நான் அதை புதைக்கணும் ஆண்டவரே. என் வீட்டை குறித்து, என் இடத்தை குறித்து, என் வயலை குறித்து, என் படிப்பை குறித்து, என் அறிவை குறித்து, என் அழகை குறித்து, என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, ஆண்டவர் நான் கட்டியிருக்கிற அழகான வீட்டை குறித்தோ எதுவோ நான் பெருமைப்படக்கூடாது. எல்லாம் கிருபை, all are grace, hallelujah. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபையினால் வந்தது, எல்லாம் கிருபையினால் வந்தது. என் பெருமை ஒளிந்து போகட்டப்பா. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். 18 வந்து போதகத்தை நல்லா கவனிக்கணும். பிரசங்கம் கேட்கும்போது சொன்னது தூங்குறது, பிரசங்கம் பண்ணது எழுந்துச்சு போறது, அங்க பிராக்கு பார்க்கறது, இங்க பிராக்கு பார்க்கறது, எப்படி இருக்கக்கூடாது. போதகம் என்பது நம்மை உருவாக்கக்கூடியது. இந்த போதகம் என்பது ஒரு மெடிசன். இது அது உள்ள வரும், நம்ம உள்ளத்துக்குள்ள வரும் பொழுது நோய் பேய் எல்லாத்தையும் இதை அழிச்சிடும், அது வெளியாக்கிடும், அது உள்ள வச்சிருக்காது. போதகம் உள்ளே போனா பாதகம் வெளியில வந்துடும், பாதகம் உண்டாக்குன ஆவிகள் வெளியில வந்துடும். இந்த போதகம் உள்ளாக போறதுனாலதான் நீ குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள கேவலம் கெட்ட வார்த்தைகளை உச்சரிக்க என்ன காரணம்? போதகம் உள்ள இல்ல. ஒரே குடும்பத்துக்குள்ள மரியாதை கெட்ட வார்த்தைகள், மதிப்பு கெட்ட வார்த்தைகள், தரம் கெட்ட வார்த்தைகள் இன்றைக்கு ஏன் உச்சரிக்கப்படுகிறது என்றால் போதகம் உள்ளே போகவில்லை. தேவன் அந்த ஆலயத்தில் வந்து அவர் மனிதனாக இருந்தவரது போதகம் பண்ணினார். அங்க ஒரு நபரை அவர் பார்க்கிறார், வாசிக்கலாம். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. பலவீனம், இப்ப பலவீனத்தை ரொம்ப நீண்ட நாள் இருக்க மருந்து மாத்திரை அது போகலன்னா அது ஒரு ஆவி, அது ஒரு ஸ்பிரிட். அது மருந்து மாத்திரையில போகல அப்படின்னா அது ஒரு ஆவிங்க. 18 வருஷம் பலவீனப்படுத்தினது அவளை. பலவீனமா இருக்குங்க, ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. 18 வருஷம் பலவீனம். இப்ப ரொம்ப நீண்ட வருடங்களாக, பல வருடங்களாக உங்க சரீரத்தை விட்டு எந்த வியாதி போக மறுக்கிறதோ, அது குடியிருக்கிறதோ, நான் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறதோ, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுடைய செவிகளில் ஏறுவது உண்மையானால் அது வெளியே புறப்பட்டு போக போகிறது. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு தெரியும் உங்களுக்கு வியாதி எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது என்று. மருத்துவர் கண்டுபிடித்தது ரத்தத்தை எடுத்து, அது வந்த நாள் அவருக்கு தெரியாது, அது இருக்கிற நாள் தெரியும், அதனுடைய பர்சன்டேஜ் தெரியும், அது எந்த அளவுக்கு அந்த வியாதி அகோரமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு உன்னதமான நிலையில் இருக்கிறது, அதை விளக்க முடியுமா முடியாது என்று மட்டும்தான் மருத்துவருக்கு தெரியும். அதனுடைய ஆரம்ப நாள் தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார். எந்த நாளில் உங்க வீட்டுக்குள்ள அந்த வியாதி வந்தது, உங்களை பிடித்தது என்ற ஆரம்ப நாளை தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர்தான் சொல்லுகிறார், 18 வருடம் பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் என்பதை கவனித்தார். இன்றைக்கு அவருடைய வார்த்தை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். The Lord Jesus Christ has been looking for everybody. ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கவனமா பார்த்துட்டு இருக்கிறார். அன்றைக்கு சரீரத்தில் வந்தார், ஆவியிலையும் இருந்தார். இன்றைக்கு ஆவியில இருக்கிறார், அவர் சரீரத்தில் இல்லை. அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவர் ஊன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்பஸ்வரம் பார்த்து இப்படி திரும்புற ஆள் இல்லையா, உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறவர். ரொம்ப டீப்பா கவனிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அது பொருந்து, வேற யாருக்கும் பொருந்தாது. ஆமென். எங்க உங்களுக்கு சரிவு வருது அதை பார்ப்பார். அந்த சரிவிலிருந்து நீங்கள் எப்படி எழுந்திருக்க முயற்சி செய்கிறீர்கள், உங்களை எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள். ஒரு நஷ்டம் வரக்கூடாது வந்து விட்டது, ஒரு கேவலம் வரக்கூடாது வந்து விட்டது, ஒரு அவமானம் வரக்கூடாது வந்து விட்டது, ஒரு பொல்லாத காரியம் வீட்டுக்குள்ள வந்து விட்டது வரக்கூடாது. இந்த காரியத்தை தப்பித்துக் கொள்ள உங்களுடைய தேவனிடத்தில் எப்படி உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள், எப்படி ஒப்பு கொடுக்கிறீர்கள் அதை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே நியாயம் பேசுகிறீர்களா அல்லது தவறை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா, இதுதான் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை பெருமைப்படுத்தி பேசுகிறீர்களா அல்லது என்னுடைய தவறினால் வந்தது, என் குறைகள் வந்து ஒத்துக்கொள்ளுகிறீர்களா, தேவன் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கவனித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். யாரோ வச்சு சதி திட்டம் சொல்லாதீங்க. என் தவறு, என் குறைவு, என் மீறுதல், என் தப்பிதம், என்னால் இது வந்தது, என்னால் தான், என் குடும்பத்தால் தான் இது வந்தது. என்றைக்கு அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் உயர்த்தப்பட்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. 18 வருஷம் ஆலயத்தில் இருக்கா, 18 வருஷம் பலவீனம், 18 வருஷம் நோய் போகல, கொஞ்சம் கூட போகல, கொஞ்சம் கூட. அவள் நிமிரக்கூடாதபடி கூனியாக இருந்தாள். அவளுக்கு அந்த வியாதி. இங்க வந்திருக்கிற அநேகருக்கு விதவிதமான வியாதிகள். இன்றைக்கு இந்த வியாதிகளை கர்த்தர் விரட்டி அடிக்க போகிறார். இயேசு அதை விரட்டி அடிக்க போகிறார். அந்த ஸ்திரியை தம்மிடத்தில் வரவழைத்தார்.
நம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். ஆமென். உடனே அவள் நிமிர்ந்து 18 வருடம் நிமிர்ந்து பார்க்க முடியாத அவள் இயேசு கிறிஸ்துவின் கரம் பட்ட உடனே அவள் நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு நிமிடம் நாம் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவரே, அந்த 18 வருடம் கூனியை தொட்ட அந்த கரம் இப்பொழுது என்னை தொடட்டும் ஐயா, என்னை ஒப்பு கொடுக்க. இத்தனை வருஷம் பலவீனத்தில் இருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் நோயில் இருக்கிறேன். எழுந்திருங்க சீக்கிரம். உங்க வீட்டுல யார் நோய் இருந்தாலும் சரி, அவங்களுக்காக குரல் கொடுங்க. வந்திருக்கிற உங்களுக்கு அந்த பலவீனம் இருக்கா, அப்ப ஆண்டவர்கிட்ட குரல் கொடுங்க. அது எத்தனை வருஷங்களோ எத்தனை மாதங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த வருடங்கள் சொல்லுங்க. ஐயா, இத்தனை வருஷமா இத்தனை நாட்களா, வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. இத்தனை வருடங்களாக, இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக இந்த பலவீனத்தில் சிக்கி பரிதவிக்கிறேன்பா. ஆண்டவரே, அந்த கூனியை தொட்ட அதே கரம் இன்றைக்கு என்னை தொடட்டும் ஐயா, என்னை தொடட்டும் ஆண்டவரே, என்னை தொடட்டும் ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து அவர் இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். அவர் பாதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்களை அழைத்து வந்து விட்டார். இப்பொழுது அடுத்து ஒரே ஒரு காரியம் தாமதம். அவருடைய கை உங்கள் மேல் வர வேண்டும். அந்த ஸ்திரியை தம்மிடத்திலே அழைத்து அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஸ்திரியே, உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். ஐயா, அதே கரம் என் மேல் வரட்டுமே, அதே கரம் என் மேல் வரட்டுமே, அதே கரம் என் மேல் வரட்டுமே. வாயை திறந்து கேட்கலாமே, சத்தமா கதறி புலம்பி, தேவனே, 18 வருடம் கட்டப்பட்ட அந்த கூனி கொஞ்சம் கூட நிமிரக்கூடாமல், கொஞ்சம் கூட நிமிரக்கூடாமல் எல்லாம் செலவழித்திருப்பார். எத்தனையோ முயற்சிகளை செய்திருந்திருப்பார். எல்லாம் தோல்வி, எல்லாம் தோல்வி. அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாம் தோல்வி. எத்தனை மெடிசன், எத்தனை மருத்துவர்கள், எல்லாம் தோல்வி, எல்லாம் தோல்வி. இன்றைக்கு தோல்வியிலிருந்து தூக்கி எடுக்க ஒருவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். கேட்பீர்களா, கேட்பீர்களா? என்னை தொடுமப்பா, என்னை தொடுங்க ஐயா, எங்களை தொடுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அது பேயோ, அது நோயோ, இன்றைக்கு அது உங்களை விட்டு விலகி ஓட போகிறது, விலகி ஓட போகிறது. இயேசு அவருடைய கரத்தை அவள் மேல் வைத்தார். இன்றைக்கு யார் யார் பலவீனமோ உங்கள் மேல் அதே கரம், அதே கரம், அதே கரம் வருவதாக, அதே கரம் வருவதாக, உங்கள் மேல் வருவதாக ஆவியானவர் இடைபடுவாராக. ஸ்தோத்திரம். ஆமென். சாபம் நீங்கட்டும், பாவம் தொலையட்டும், பிசாசின் கட்டுகள் உடையட்டும், நோயின் கட்டுகள் உடையட்டும்பா. தாங்க முடியல ஆண்டவரே, தாங்க முடியல. ஐயோ, இரவு பகலா வேதனைப்படுறோம், தாங்க முடியலப்பா. செலவு செய்ய பணம் இல்ல, எல்லாம் இழந்திருக்கிறோம். தேவரே, மனம் இறங்க, எங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா. அழைத்து அவள் மீது கையை வைத்தார். ஆமென், ஆமென். உட்காரும். தேவன் நல்லவன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். இந்த ஆராதனையில் இந்த தேவனுடைய சத்தத்தை, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அடுத்து தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். நிச்சயமாக மகிமைப்படுத்த போகிறீர்கள். இந்த ஜெபத்திற்கு ஒரு பெரிய பதில் உங்கள் மேல் இறங்கி வந்திருக்கிறது. நான் அதை நம்புகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தின்படி கிரியை செய்கிறவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க 16வது வசனம். அதுல அதே அதிகாரம் 16. அங்க இடையில ஒரு குழப்பம் வந்துச்சு. ஓய்வு நாளில் விடுதலை ஆக்கலாம்னு ஒரு குழப்பம் வருது. அது இயேசு சொல்றாரு. 16வது வசனம். இதோ 18 வருஷமாய் கட்டி இருந்த இவளை, இவ்வளவு கரிசனை உள்ள கர்த்தரை பாருங்க. இந்த ஓய்வு நாள் தான். இந்த ஓய்வு நாள்ல இத்தனை வருஷமா அவளும் ஆபிரகாம குமாரத்தியா இருக்கிறான். ஆபிரகாம் சந்ததியில வந்தவ இத்தனை வருஷம் கட்டி இருக்கிறான். அவளை நான் விடுதலை ஆக்க வேண்டாமா என்று இரக்கம் வைத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மேல இரக்கம் வைத்திருக்கிறார். உங்கள் மேல் இரக்கம் வைத்திருக்கிறார். உங்கள் மேல் அவருடைய இரக்கம் வந்திருக்கிறது. தேவனுடைய இரக்கம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. அன்றைக்கு ஒரு பெண் மேல வந்தது, இன்றைக்கு வந்திருக்கிற எல்லார் மேலும் அந்த இரக்கம் வந்திருக்கிறது. இந்த சத்தத்தை கவனமாக கேட்டு இந்த காலையில கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் மேல் அந்த இரக்கம் வந்திருக்கிறது. நான் கட்டுகளில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது வேண்டாமா? 18 வருடமாய் கட்டப்பட்டிருக்கிற ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை நான் விடுதலையாக்க வேண்டாமா? சாத்தானுடைய கட்டை நான் அறுக்க வேண்டாமா?
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஏசாயா 2வது அதிகாரம் 1-5 வசனங்கள். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். ஒரு தரிசனம், சொப்பனம் அல்ல, தரிசனம். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதோ, உட்கார்ந்து இருக்கிற பொழுதோ, நடந்த பொழுதோ அவர் ஏசாயா கண்ட தரிசனம். என்ன தரிசனம்? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சபை என்பது எல்லா மலைகளுக்கும் மேலாக உயர்த்தப்படுகிற சபை. எல்லாவற்றிற்கும் மேலானது தேவனுடைய சரீரமாகிய சபை. தேவனுடைய ஆலயத்திற்கு நிகரானது இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. அது எல்லாவற்றிற்கும் மேலானது. அந்த ஆலயத்திற்குள்ள எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். இங்க ஒரே ஜாதியா கும்பிடுறோமா ஆண்டவரை? இல்ல, பல ஜாதிகள் இங்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தரிசனத்தை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தரிசனத்தை பார்க்கிறார். 500 ஆண்டுகளுக்கு முன்பு, கிறிஸ்து வருவதற்கு முன்பு எல்லாரும் ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். அந்த நாள்ல யூதர்கள் மட்டும்தான் ஆலயத்தில் இருப்பாங்க, மற்றவங்களும் வர முடியாது. ஆலயத்தில் மிதிச்சா தீட்டு. பிரஜாதிகள் ஆலயத்துக்கு வெளியில தான் இருப்பாங்க, உள்ள வரக்கூடாது. ஆனால் எல்லா ஜாதிகளும் வரக்கூடிய ஒரு நாட்கள் வரப்போகிறது என்பதை தரிசனமாக பார்த்தவர் ஏசாயா தீர்க்கதரிசி. அது இன்றைக்கு நாம் இருக்கிற ஆலயத்தில் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எல்லா சரீரமாகிய சபையிலையும் பல ஜாதி மக்கள் கூடியிருக்கிறார்கள். அவர் தரிசனம் பார்க்கிறார். ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நமக்கு வைத்திருக்கிற வழிகளை அவர் நமக்கு போதிப்பார். அவர் வழியை காட்டுவார், அவர் பாதையை காட்டுவார். இந்த வழியில போப்பா, வலதுபுறம் சாயாத, இடதுபுறம் சாயாத, வழி இதுவே. உன்னை தள்ளிடுவாங்க, உன்னை கெடுத்துருவாங்க, உனக்கு பாதகம் பண்ணிடுவாங்க, பேய் உன்னை சூறையாடணும், மனிதர்கள் உன் வாழ்க்கையை கெடுத்துருவாங்க, நயவஞ்சகமான மக்கள் இருக்கிறாங்க, யாரையும் நம்பாத, வழி இதுவே, வலதுபுறம் சாயாத, இடதுபுறம் சாயாத, வழி இதுவே என்று பின்னாலே சொல்லக்கூடிய அந்த சத்தம் கேட்கும் என்று அதையும் சொன்னவர் ஏசாயா தீர்க்கதரிசி தான். வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள், வலதுபுறம் சாயாதே, இடதுபுறம் சாயாதே, அவர்களை பார்த்து கெட்டு போகாதே, இவர்களை பார்த்து கெட்டு போகாதே, உலகத்தில் நடக்கிற அந்த காரியங்களை பார்த்து அங்கே ஈர்க்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதே. வழி இதுவே, only one way, ஒரே ஒரு வழி. I am the way. Lord Jesus Christ says, I am the way, I am the light in the world. அதே சமயம் அவர் சொல்றார், you are the light in the world. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நான் மட்டும் வெளிச்சம் அல்ல, you also light in the world. நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அவரை தான் நம்ம வெளிச்சம் சொல்லிட்டு இருக்கோம். அவர் அப்படியே சொல்றாரு, நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுவோம். அவர் சொல்றார், ஏசாயா சொல்றார், எல்லாரும் ஓடி வருவார்கள். எதற்காக என்றால் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், அவர் தமது வழிகளை நமக்கு காட்டுவார். உனக்காக நியமிக்கப்பட்ட வழி இதுதான், உனக்காக நியமிக்கப்பட்ட பாதை இதுதான். உன் இஷ்டத்திற்கு ஒரு வழியை நீ ஏற்படுத்திக் கொள்ளாதே, அது நாசமாக போய்விடும். அவன் வாழ்க்கையை பாதாளத்தில் தள்ளிவிடும். உன்னை படு மோசமான வாழ்க்கையை உன்னை தள்ளிவிடும். அது அவமானப்படுத்தி விடும், அழிவை சந்தித்து விடும். நீ வழியை ஏற்படுத்திக் கொள்ளாதே. வழி இதுவே, this is your way. இதுதான் வழி, இதுல போ. நீ ஏற்படுத்திக் கொள்ளாதே, நீ ஏற்படுத்தாதே. உன் அறிவுக்காக, உன்னுடைய வசதிக்கு தகுந்தாற்போல், உன் கூட இருக்கிற மக்களுக்கு தகுந்தாற்போல் ஒரு வழி ஏற்படுத்திக் கொள்ளாதே. இதுவே வழி, இதுதான் வழி. அவர் தமது வழிகளை போதிப்பார். இன்னைக்கு நம்முடைய மன திருப்திக்காக சில பேர் ஊழிய அழைப்பு உள்ள நீங்கள் கூட மன திருப்திக்காக சில பிரேயர்ஸ் நடத்துன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இல்ல, அதுவல்ல தேவன் தெரிந்து கொண்ட வழி. உங்களுக்கு ஒரு பெரிய பாதை உண்டு, ஒரு விசாலமான வழி உண்டு. ஒரு பெரும் கூட்டம் உங்களுக்காக இன்று வரை still now waiting for you. உங்களுக்காக ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. மல்டிடியூட் crowd, 150 அல்ல, கணக்கற்ற மக்கள், கணக்கற்ற மக்கள், கணக்கற்ற ஜனங்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள்.
4 பேர் 5 பேரை வச்சு ஒரு குழுஜபம் நடத்தி நீங்க போகிறது அதுவல்ல. அது உங்களுடைய பாதை அல்ல. உங்களுக்கு பெரிய கூட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த கூட்டத்திற்காக நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள், அந்த கூட்டத்திற்காக நீங்கள் பண்படுத்தப்பட்டவர்கள், அந்த கூட்டத்திற்காக பல பாதகங்களை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி உருவாக்கி இரும்பை பழுக்க வைத்து தட்டி உருவாக்குவது போல சோதனை மேல் சோதனை வந்து நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் போகிற வழி அல்ல. உங்களுக்கு தேவன் ஒரு வழி வைத்திருக்கிறார். அந்த பாதையில் போக அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார். வாசிக்கலாம். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அந்த உலகத்தை உருவாக்கக்கூடியது வேதம், அவருடைய வார்த்தை, ஹோலி பைபிள், தி வேர்ட் ஆஃப் காட். இது ரெண்டு தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தை உருவாக்கக்கூடியது. இது ரெண்டும் இல்லை என்றால் முடிஞ்சு லைஃப். There is no life without the Bible, without the word of God. வேதம் இல்லை என்றால், வேத வசனம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. There is no life. அது வெறுமையான வாழ்க்கை. நீங்க வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் நடைபெணம். வேதத்தை முக்கியப்படுத்தல நீங்கள் நடைபெணம். நடைபெணமான மனிதர்கள், நடைபெணமான பெண்கள், நடைபிணம் நடந்து போகிறது, அவ்வளவுதான். நீங்கள் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தினால் தேவன் உங்களோடு நிற்பார். ஹல்லேலூயா. உங்களோடு அவர் நிற்பார். நிச்சயமாக அவர் வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம் 4வது வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். பட்டயமும் ஈட்டியும் எதற்காக பயன்படும்? நிலத்தை பண்படுத்துவதற்கு பயன்படாது. பட்டயமும் ஈட்டியும் பாதகத்தை உண்டாக்கும். பட்டயமும் ஈட்டியும் அழிவை உண்டாக்கும். ஈட்டி தூர எறிந்து ஒருவனை கொள்ளலாம், பட்டயம் வெட்டுவதற்கு பயன்படும். ஆனால் இந்த பட்டயத்தையும் ஈட்டியையும் மண்ணை பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களாக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள ஒரு மனிதன் வரும் பொழுது அவன் யாருக்கும் பாதகமாக மாற மாட்டான். அவன் பயன்படக்கூடிய மனிதனாக மாறுவான். பட்டயம், ஈட்டி. வாசிக்கலாம் மறுபடியும் அந்த வார்த்தையை. பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும். பட்டயம் வெட்டி கொள்ளதான் பயன்படும். ஆனா மண்வெட்டியோ அந்த மண்ணை செப்பனிட, அதை பயன்படுத்த, தாவரங்களை வைப்பதற்கு, களைகளை கொத்தி எடுக்க, மண்ணை பயன்படுத்தி அங்க ஏதோ நமக்கு பலன் தரக்கூடிய காய்கறிகளை, செடிகளோ பெரிய மரங்களையோ அதை வைப்பதற்கு அந்த மண்வெட்டி தான் முதலாவது பயன்படுகிறது. பட்டயம் வெட்டி கொள்ளுவதற்கு பயன்படும், ஆனால் மண்வெட்டியோ பண்படுத்த பயன்படும். மற்றவர்களை அழித்த மனிதர்கள் உள்ளே வரும் பொழுது அவர்கள் மற்றவர்களுக்கு பயன்படுகிற நபர்களாக மாறிவிடுகிறார்கள். மற்றவர்களுக்கு பாதகத்தை உண்டாக்குனவர்கள் பயன்படக்கூடியவர்களாக. ஆலயத்துக்குள்ளதான் முடியும், வேற எங்கேயும் முடியாது. அரசியல்ல போனீங்கன்னா இதை விட அதிகமாயிடும். இப்ப பட்டயம் பத்தாது, ஏகே பாடிஷன் வாங்கிடுவோம், அப்பதான் நல்லா இருக்கும். பட்டயத்தை எத்தனை பேர் வெட்ட முடியும்? சொட்டு பொசிக்கணும், பட்ட 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 பிடிச்சிருவோம். அப்படிதான் அது ப்ரமோட் ஆகி போயிட்டு இருக்கோம். ஆனா இங்க வந்தா வேண்டாம், நம்ம பலருக்கு பாதகம் பண்ணிட்டோம், நம்ம எல்லாருக்கும் பயன்படுவோம். ஆமேன். ஆலயத்துக்குள்ள அதிசயம் இருக்கிறதம்மா, ஆலயத்துக்குள்ள அதிசயம் இருக்கிறது ஐயா, ஆலயத்துக்குள்ள அற்புதம் இருக்கிறது ஐயா. உருப்படாத ஒருவனை, சமுதாய துரோகியை உள்ள கொண்டு வாங்க, அவன் எல்லாருக்கும் பயன்படுகிற மனிதனாய் மாறி விடுவான். அவர்கள் பயன்படுகிற மனிதர்களாக மாறி விடுவார்கள். அல்லேலூயா. ஈட்டிகளை மண்வெட்டிகம், ஈட்டி பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ஆமென். அடுத்ததாக வாசிக்கலாம் சங்கீதம் 18:3-6. சங்கீதம் 18, சங்கீதம் புஸ்தகம் 18:3-6. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. நல்லா கவனிங்க. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தியது. இரண்டாவது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தியது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மூன்றாவது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. நான்காவது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான்கு காரியங்கள், 4 விதமான நெருக்கங்கள். மரண கட்டுகள், மரண கண்ணிகள், துர்ச்சன பிரவாகம், பாதாள கட்டுகள், சுற்றி கொண்டது, பயப்படுத்தியது, சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. கொல்லாம விட மாட்டேன்னு என் மேலே குடியிருக்கு. வியாதி என்ற பெயரில் குடியிருக்கு.
பிசாசு என்ற பெயரில் அது குடியிருக்கு. வறுமை என்ற பெயரில் அது வீட்டுல குடியிருக்கு. மரண கன்னிகள் வந்திருக்கிற அந்த பிரச்சனை மரணத்தை ஏற்படுத்தாம போகாது, அந்த மேல் விழுந்தது. இந்த நேரத்தில் என்ன செய்யணுமா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த 4 வகையான கட்டுகளில் சிக்கி பரிதவிக்கிற மக்களுக்கு விடுதலை ஆலயத்தில் இருக்கிறது. அதிசயம் ஆலயத்தில் இருக்கிறது. மரண கட்டுகள், மரண கண்ணிகள், துச்சன பிரவாகம். ஹல்லேலூயா. வெள்ளம் கரை புரண்டு ஓடுது, காட்டாற்று வெள்ளம். தப்ப முடியாது. ஒரு இடம் இருக்கிறது தப்பித்துக் கொள்ள. மரண கண்ணி மேல் விழுந்தது, எங்கேயும் தப்ப முடியாது. தப்பித்துக் கொள்ள ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் 4 வகையான நெருக்கங்கள், சாதாரண நெருக்கம் அல்ல. மரணக்கட்டுகள், துர்ச்சன பிரவாகம், பாதாள கட்டுகள், மரண கண்ணிகள், கொடூரமான வேதனை. எந்த ஒரு நபராலும் காப்பாற்றவே முடியாது, எவனாலும் காப்பாற்ற முடியாது, எந்த பலவானாலும் காப்பாற்ற முடியாது, எந்த உயர்ந்த படிப்பு படித்த திறமையான மருத்துவனாலும் காப்பாற்ற முடியாது, எந்த சட்ட நிபுணனாலும் காப்பாற்ற முடியாது. தேவனுடைய ஆலயத்தில் அந்த மனிதர்களுக்கு விடுதலை காத்திருக்கிறது. இந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அபயமிட்ட என் தேவனை நோக்கி தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். அப்ப ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்கிறார் என்றால் ஆலயத்துக்கு வந்தாதானே சத்தத்தை கேட்பாரு. ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்கிறாருன்னா அப்ப ஆலயத்துக்கு அவரு வரணுமா இல்ல நம்ம வரணுமா? யார் வரணும்? அவர் சரீரமாகிய சபை, நாம தான் வரணும். ஆலயத்தை நினைச்சுக்கிட்டே போனேன். இப்பவும் காணிக்க முடிந்து சில பேர் 1-2 வெளில போயிருக்கு. அப்படி போயிட்டு இது தொடர்ந்து நடக்குது, கவனிச்சுட்டு இருக்கிறேன். இட் இஸ் வெரி டேஞ்சர். மிகப்பெரிய பாதிப்பு வரும். ஆராதனை விட பெருசு எதுவும் இல்லை. இது தப்பிக்க வைக்கிற இடம், இது தண்டனை கொடுக்கிற இடம் இல்லை, தப்பிக்க வைக்கிற இடம். ஹல்லேலூயா. இந்த 4 பிரச்சனை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் அந்த மனுஷன் சொல்றான், ஆலயத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அபயமிட்டேன், என் நெருக்கத்தில் அபயமிட்டேன். அப்ப நான் அலறி இருக்கிறான், ஐயோ காப்பாற்றுங்க, ஐயோ உயிர் போக போகுது, ஐயோ ஏதோ நடக்க போகுது, ஐயோ 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 என்பதுதான் அபயக்குரல். ஐயோ என்பதுதான் அபயக்குரல். அல்லேலூயா. அந்த நெருக்கத்தில் கூப்பிட்டவனுக்கு எங்க இருந்து பதில் வருது? எங்க இருந்து? ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டான். என் கூப்பிடுதல் சந்நிதியில் போய் அவர் சபையில் ஏறிற்று. 16-20 வரை அப்படியே வாசிக்க கேட்கலாம். அந்த அதிகாரத்துல தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். எந்த ஆபத்துல நம்ம இருக்கிறோமோ நமக்கு மேல இருப்பது தேவன் மட்டும்தான். அந்த ஜலப்பிரவாகம் அடிச்சு போயிட்டு இருக்கு, மலைகள் எல்லாம் உருட்டிட்டு போயிட்டு இருக்கு, யாருமே நிக்க முடியல. ஒரு கை அப்படியே வருது, அவர் நோக்கி கூப்பிட்ட கை, அவரை நோக்கி எந்த கூப்பிட்டாங்களோ அந்த நபரை நோக்கி அந்த கை வருது. இந்த தண்ணி வெள்ளத்துல புரண்டு போகும்போது அப்படியே பிடிச்சு தூக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் புரண்டு ஓடுது, கரை புரண்டு ஓடுது. அங்க யார் கூப்பிட்டார்களோ அவரை நோக்கி அந்த கை போகுது. ஆலயத்துல வந்து யாரெல்லாம் கதறீங்களோ புலம்புறீங்களோ உங்க சத்தம் கேட்கப்பட்டது. கேட்கும் அல்ல, கேட்கப்பட்டது. உங்க சத்தம் தேவனுக்கு கேட்டது. உங்கள் சத்தத்தை தேவன் கேட்டார். ஆமென். கேட்க போவதில்லை, கேட்டு விட்டார். அந்த சத்தத்துக்கு பதில் அடுத்து வரப்போகிறது. வாசிக்கலாம். ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஆமென். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆலயத்துல வந்து கூப்பிட்டா எத்தனை நடக்கும்? ஆலயத்துக்கு வரணும். இந்த ஆலயத்துல தான் அதிசயத்து மேல அதிசயம் உங்களுக்கு நடக்க போகுது. உங்க குடும்பத்துக்கான்னு சொல்லி ஆச்சரியப்பட போகிறாங்க. இந்த ஆலயத்தை கனம் பண்ணுங்க. இங்க நடக்கிற ஆராதனை கனம் பண்ணுங்க. ஸ்பெஷல் பிரேயரை கனம் பண்ணுங்க. பாஸ்டிங் பிரேயரை கனம் பண்ணுங்க. இரவு ஜபங்களை கனம் பண்ணுங்க. 21 நாள் 40 நாள் 72 மணி ஜபம் வரும் பொழுது அவசியம் ஓடி வாங்க. கணக்குக்காக ஒரு நாள் தலையை காட்டு போகாதீங்க, தலை காணாம போயிடும். கர்த்தரை கனம் பண்ண வாங்க.
அவர் பார்க்கணும் வாங்க. இந்த பைத்தியக்கார பைய பார்க்கணும் வராதீங்க. இந்த பைத்தியக்கார பையனால ஒண்ணும் சொல்ல முடியாது, ஜெபிக்க தான் முடியும். இந்த பைத்தியக்கார பைய இவனால உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாது. வாரி வழங்குகிற தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். வாரி வழங்க போகிற தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எந்த அளவு எப்படி வர்றீங்க, என்ன மனநிலையோடு வர்றீங்க, கடமைக்காக வர்றீங்களா, கடமை உணர்வோடு வருகிறீர்களா, அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போகிற செங்குட்டுவன் அல்ல. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் இருதயத்தை பார்க்கிறவர், வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. சோத்திரம். இந்த வார்த்தை கிரியை செய்ய போகிறது. இந்த 18வது அதிகாரத்தில் 18வது சங்கீதம் 18ல் அந்த 14 - 20 வரை உள்ள அத்தனை வசனம் உங்களுக்கு நிறைவேற போகுது. உயரத்திலிருந்து ஒரு கை வரப்போகுது. உங்களை தள்ளிட்டு போகிற தண்ணீர்கள், ஜல பிரவாகம், ஆபத்துகள், எரிமலைகள் எல்லாவற்றும் அந்த கை உங்களை தூக்கி எடுக்க போகிறது. ஒரு உன்னதமான உயரமான இடத்துல கொண்டு வைக்க போகிறது. எதிராளிகள் கண்டு வியக்க போகிறார்கள். எப்படிடா இவன் காப்பாற்றப்பட்டான், இவன் எப்படி காப்பாற்றப்பட்டான், இவர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள், வாய்ப்பே இல்லையே, வாய்ப்பே கிடையாது. இயேசுவிடத்திலே வாய்ப்பு இருக்கிறது, இயேசுவிடத்திலே வாய்ப்பு இருக்கிறது. ஆலயத்தில் அந்த அதிசயம் இருக்கிறது, ஆலயத்தில் அந்த அற்புதம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் படித்தவர்கள், படிக்காதவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், பிச்சைக்காரனாக இருந்தாலும் ஆராதனை ஓடி வர என்ன காரணம்? என்ன காரணம்? இதுதான் காரணம். இது இங்க இருக்கிறது. ஆகவேதான் ஓடி வருகிறார்கள். நம்ம எடுத்துக்கொள்வோம் 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதா இருக்கும். இங்க இந்த தேவ மனுஷன் இந்த வார்த்தையை சொல்றான், கட்ட போற ஆலயம் பெரிதா இருக்கும். அதே அதிகாரம் 9வது வசனம், நான் கட்ட போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமா இருக்கும். சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக அவன் சொல்லுகிற வார்த்தைகள் இவைகள். ஆச்சரியமா இருக்கும், பெரிதா இருக்கும், பெரிய ஆலயமா இருக்கும், மகிமையான ஆலயமாக இருக்கும். சகரியா 8வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் வீடாகிய ஆலயம், கர்த்தரின் வீடாகிய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆபகுக் 2வது அதிகாரம் 20வது வசனம், கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். Lord is here. Hallelujah. அவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். தேவன் இருக்கிறார். மனுஷன் இருக்கிறானோ இல்லையோ, தேவன் இங்க இருக்கிறார். ஆபகுக் 2:20 வாசிக்கிறோம், கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. சகரியா 9:8, சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயத்தை சுற்றிலும் ஒரு பாளையம் இருக்கிறது நமக்கு பாதுகாவலுக்காக. இந்த ஆலயத்துல வருகிறவர்களுக்கு சுற்றிலும் ஒரு பாளையம் இருக்கிறது பாதுகாக்க. டிமிக்கி விட்டு போறவங்களுக்கு பாதகம் இருக்கு, பாளையம் இல்லை. பாதகம், 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 பாதகம். நம்ம சபையில பாதகத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. பாதகம் இருக்கு. இந்த ஆலயத்தை சுற்றிலும் ஒரு பாளையம் உண்டு பாதுகாக்கப்பட. கட்டடத்தை பாதுகாக்கல, இந்த கட்டடத்துக்குள்ள யாரெல்லாம் வருகிறீர்களோ உங்களை பாதுகாக்க ஒரு பாளையத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு கரிசனை உள்ள தெய்வத்தை பாரு, எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாரு, எவ்வளவு பெரிய பாதுகாவல் வச்சிருக்கிறார். உள்ள வர நம்ம ஒவ்வொருவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகும் பொழுது அந்த பாளையத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நபருக்கும் கூட வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வண்டியில நீங்க போகும்போது அந்த வண்டி நீங்க ஓட்டு நினைப்பீங்க, இல்ல இன்னொருத்தர் உங்களை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு, தேவ தூதன் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு, இல்ல அவர் முன்னாடி போயிட்டே இருப்பாரு, நீ பின்னாடி வா நான் முன்னாடி போறேன்னு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. ஒழுங்கா ஆலயத்திற்கு வந்து போனால் பாளையம் பாதுகாக்கும். கர்த்தருக்கு வாசிக்கலாம், பாதுகாக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவது இல்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயத்தில் இது நடக்க போகுது ஐயா, நடந்துகிட்டு இருக்கு, இனி நடக்க போகுது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1வது வசனம், ஏசாயா 37:1. இந்த 2 வசனம் என்ன சொல்லுகிறது? ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து. கொடூரமான ஒரு துக்க செய்தி.
சனகரிப் அசீரிய ராஜா பெரிய போர்படையோடு வந்திருக்கிறான், சூறையாட போகிறான், தேசத்தை வாரி கொண்டு போகிறான். எசேக்கியாவுக்கு ஜெயிக்க பலன் இல்லை, அவ்வளவு பெரிய போர்படையும் இல்லை, சரீரத்தினால் அவனை ஜெயிக்க முடியாது. இதை அறிந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரெட்டெடுத்துக் கொண்டு தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஓடினான். ஆலயம் என்ன கசக்குது, பாதி ஆராதனை பாடலெல்லாம் முடிஞ்ச பிறகு, எல்லாம் முடிஞ்ச பிறகு செய்தி எப்போ வர்றது? பாதகத்தை விலை கொடுத்து வாங்குறாங்க அந்த மனிதர்கள். பாதகம் வந்தே தீரும். ஆராதனை இழக்கிறவர்களுக்கும், ஆராதனை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கும், ஆராதனையை கனமாய் நினைக்காதவர்களுக்கும் பாதகம் வரும். அது வந்தே தீரும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். இப்ப என்ன நடந்துச்சு? உள்ள போய் ஒரு அழுதார். நீ ஏசாயாவுல 37 அதிகாரத்துல 36 38 வாசித்தீங்கன்னா ஒரு தூதனை அனுப்புறார். நீங்க 2 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல 35 37 வாசித்தீங்கன்னா 35வது வசனம் சொல்லுது, அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை 1,85,000 பேரை ஒரே ஒரு தூதன் சென்று எல்லாவற்றையும் வெட்டி கொன்று போட்டான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், இன்று வருகிற இரவுல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது. அதே அசீரிய படையில் நுழைந்த தேவ தூதன் உங்களுடைய இடத்திற்கு வரப்போகிறார். உங்களுக்கு பாதகத்தை யார் உண்டாக்கினார்களோ அங்கே அந்த தூதன் பிரவேசிக்க போகிறார். உருவின பட்டயத்தோடு பிரவேசிக்க போகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பாழாய் போனதற்கு யார் காரணமோ, நீங்கள் இழந்ததற்கு யார் காரணமோ, எல்லாவற்றும் நஷ்டம் யார் காரணமோ, அங்கே தேவன் ஒரு தூதனை அனுப்பி வைக்க போகிறார். பட்டயத்தோடு தூதன் புறப்பட்டு போக போகிறான். தூதன் கிரியை செய்ய போகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஐயா, இந்த ஆலயத்தில் அதிசயங்கள் இருக்கிறது, இந்த ஆலயத்தில் அற்புதங்கள் இருக்கிறது. அதை செய்கிறவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இந்த இடத்திற்கு தலைவராக, இரட்சகராக, ஆண்டவராக, நம் எல்லாருக்கும் கைவிடப்பட்ட அனைவருக்கும் தகப்பனாக, தாயாக அவர் இங்கே இருக்கிறார். மார்போடு அரவணைத்து நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய காயத்தை கட்டுவதற்கு அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். என்ன ஒரே ராத்திரி, அன்று ராத்திரி நடந்த சம்பவம். சனகரிப் செத்த முகமாய் தேசம் திரும்பினான். அவன் குலதெய்வத்தின் கோயிலுக்குள்ளே போனான். அவன் கற்ப பிறப்புகள் அங்கு கோவில்ல வைத்தே போட்டு தள்ளினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யாரெல்லாம் உலக பிரகாரமான பலத்தை நம்பி, உலக பிரகாரமான வல்லமை நம்பி, உலக பிரகாரமான படைகளை நம்பி உங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு முடிவு வரப்போகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு முடிவு வரப்போகிறது. இன்றைக்கு முடிவு வரப்போகிறது. இன்றைக்கு தேவன் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். என் வார்த்தை வெறுமையாக இடத்துல திரும்பாது. நான் அனுப்பின காரியம் ஆகும்படி இது வாய்க்கும். என் வசனம் வெறுமையாய் திரும்பாது. நான் அனுப்பின வார்த்தை காரியம் ஆகும்படி வாய்க்கும். அது வெறுமையான இடத்துல திரும்பாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கிரியை செய்ய போகிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 3வது வசனம்
என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக என்றைக்கும் விளங்குவதற்கு தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். இந்த ஆலயத்திலே தேவனுடைய கண்களும் இருதயமும் என்னாலும் வைக்கப்பட்டிருக்கிறது. சில பேரை பார்த்து பாருங்க, கண் இல்லையா, கொஞ்சமாவது இருதயத்தில் ஈரம் இல்லையான்னு கேட்குறோம்ல, அது ரெண்டுமே இங்கே இருக்கு. உலகத்தை படைத்தருடைய கண்களும் இருதயமும் இங்கே இருக்கிறது, இந்த ஆலயத்தில் இருக்கிறது. நீ கட்டின இந்த ஆலயத்தில் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், இந்த ஆலயத்தை நான் பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். என்னுடைய கண்களும் இருதயமும் எப்பொழுதும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வர்ற மக்களை நாம் பார்க்கிறோன்னு இல்லையோ, தேவனுடைய கண்கள் அதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த நிலையில வருகிறீர்கள், எவ்வளவு பாதிப்போடு வருகிறீர்கள், அந்த கண்கள் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 10வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஏன் வாசற்படியில உட்கார ஒரு மனுஷன் விரும்பினான் தெரியுமா? ஒரு கேட் கீப்பராக, ஒரு டோர் கீப்பராக. ஏன் வாசற்படியில் உட்கார விரும்பினா? யாரும் வாசல் நிற்க மாட்டாங்க, கனவான்கள் உள்ளே ஓடி வருவார்கள். ஸ்டேஜில் வந்து உட்காருவார்கள், நாற்காலி போட்டு முக்கியமான ஆசனங்களை தேடுவார்கள். சாதாரண மக்கள் பக்கத்தில் உட்கார மாட்டார்கள், கனவான்கள் மத்தியிலும் உட்காருவார்கள். ஆனால் ஒரு மனுஷன் சொன்னானே, 1000 நாளை பார்க்கிலும் இந்த ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலும் உடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கி இருப்பதே தெரிந்து கொள்ளவன் என்று ஒரு பைத்தியக்காரன் சொன்ன. எதற்காக? வாசற்படியில தாயா மகிமை புறப்பட்டு உள்ளே வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே எசேக்கியேல் அதனை வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அதை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆமென். வாசற்படியில என்ன வந்திருக்கு? மகிமை. அதான் அந்த வாசற்படி நான் தெரிந்து கொள்ளுவேன். அவன் மகிமையை தேடினான். எல்லாரும் மணிமகுடத்தை தேடினார்கள், கிரீடத்தை தேடினார்கள், சிங்காசனத்தை தேடினார்கள். அவன் தேவனுடைய மகிமையை தேடினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஆலயம் மேகத்தினாலே நிறைந்தது, பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. ஆமென். அதே அதிகாரம் எஸ்ஐஎல் 43 கர்த்தருடைய மகிமை கீழ் திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்திற்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷனை தொட்டா ஆலயத்துல தான் கொண்டாந்து விடும், ஆபத்துல விடாது. பேய் தொட்டா ஆபத்துல விடும், கர்த்தர் தொட்டா ஆலயத்துல விடுவார். ஆலயத்துல சவாரி அடிச்சுட்டு ஓடுறாங்களே, ஆலயத்துக்கு வராம யாரு தொட்டது? ஒரு ஆவி அவனை பிடித்து கொண்டு போய் ஆலயத்தின் பிரகாரத்தில் விட்டுச்சான். கர்த்தருடைய ஆவி தொட்டால் ஆலயத்தை கொண்டு வரும், பேய் தொட்டா ஆலயத்தை விட்டு வெளியில கொண்டு போயிடும், ஆபத்துல கொண்டு போய் விடும். இது ஆலயத்துல விடும், அது ஆபத்துல விடும். எந்த அளவுக்கு நீங்கள் ஆலயத்தை நேசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு ஆராதனை கனம் பண்ணுகிறீர்களோ, அந்த அளவுக்கு தேவனுடைய ஆவி உங்களை உயர்த்த போகிறது என்று அர்த்தம், உங்களை மேன்மைப்படுத்த போகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. வாசிக்கலாம். இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். யார் யார் வார்த்தையெல்லாம் கேட்டு நாசமா போயிட்டோம், ஒண்ணு இல்லாம போயிட்டோம். யார் யாரோ சொன்னதெல்லாம் கேட்டு வீணா போயிட்டோம். இங்கே ஒரு குரல் உங்களோடு பேச காத்து கொண்டிருக்கிறது. ஒருவர் உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களோடு பேச விரும்புகிறார். ஐயா, அம்மா, உங்களோடு பேச விரும்புகிறார். அவருடைய வழியை உங்க சொல்ல விரும்புகிறார், பாதைகளை காட்ட விரும்புகிறார். கருத்தான காரியங்களை போதித்து உங்களோட பேசி இதை இப்படி செய், இதை இப்படி செய்து சொல்லுவதற்கு, உங்களோடு இடைபடுவதற்கு ஒருவர் ஆசை கொண்டிருக்கிறார், விருப்பம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது என்னைக்கே ஒரு நாள் வந்தா கிடைக்காது, தொடர்ந்து ஒழுங்கா வரணும். ஆலயத்திலே தேவன் பேசுகிறது நான் கேட்டேன். எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 4வது அதிகாரம் 2-6. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஆமென். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பரலோகத்திற்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஆமென். எல்லாரும் பரிசுத்தன் அல்ல, பரிசுத்தவான் தெரியும்.
அவங்க எல்லாரும் ரெகுலர் இருக்கும், இர்ரெகுலர் இருக்காது. இந்த வாரம் வந்தீங்களா, அடுத்த வாரம் வருமானம் தெரியாது, இர்ரெகுலர். இதுவும் பீத்திக்கும். நான் ஏசப்பா பிள்ளை தொல்ல, புல்லல நீ தொல்ல, நீ சபைக்கு தொல்ல, குடும்பத்துக்கு தொல்ல. தரித்திருந்து வாரம் தவறாமல் நாள் தவறாமல் தினமும் ஜபித்து தினமும் வேதம் வாசித்து வாரம் தவறாமல் ஆராதித்து சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து உறுதியாய் நின்று. சிஸ்டர் போன வாரம் எங்க போனீங்க? வர முடியல பிரதர். ஐயா போன வாரம் ஒரு முக்கியமான வேலை பிரதர். ஒரு பஞ்சாயத்து, நம்ம இல்லைன்னா ஊரே செத்து போயிடுவான், 4 பேர் வெட்டிட்டு செத்து சாவுட்டு நீ செத்து போனீங்கன்னா டண்டனக்கா 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 போட்டு வருவான் தூக்குறதுக்கு. அப்புறம் போயிட்டாரியா, போயிட்டாரியா அவரு டண்டனக்கா போட வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதுக்குதான் வருவான். ஊரே செத்துவாம பாருப்பா. எங்கேயோ சாவு வருதுன்னு இவரு போனாராம், தனக்கு வந்தா என்ன ஆகும் நிலைமண்ண? மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து. உற்சாகம் தான் ஒரு ஆட்டம், உற்சாகம் இன்னொரு ஆட்டம். இதெல்லாம் டூப்ளிகேட், கல்யாணி கவரிங். இதெல்லாம் அடகு வைக்க முடியாது, பார்த்துக்கலாம் கொஞ்ச நாளைக்கு, ரொம்ப நாளைக்கு இல்லை, கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் கொஞ்சம் புளி போட்டு கழுவி கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறம் மறுபடியும் கொண்ட கடைக்கு கொண்டு போகணும். கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொடுங்களேன், இதை கொஞ்சம் பாலிஷா பண்ணி விடுங்களேன். அதுவும் கடினமா பண்ண முடியாது. என்ன பண்ணுமா, சிலதை கண்டிக்கிறத பாலிஷா கொஞ்சம் கண்டிச்சு விடுங்க அப்படிம்பாங்க. பாலிஷ் பண்ணி விடுங்களேன், ஒரு பாலிஷ் பண்ணி விடுங்களேன். மறுபடியும் நான் 3 மாசம் கழிச்சு மறுபடியும் பாலிஷ் பண்ணுங்களேன். அப்புறம் சொல்லலாம் அது இத்து போயிடும், அதுக்குள்ள அது உடஞ்சி போயிடும், முடிஞ்சு போச்சு கதை, தண்டனக்கா தான். அப்புறம் அல்லேலூயா. என்ன வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும் ஓடி வர்றீங்களே, உங்களை தாங்க கர்த்தர் நேசிப்பாரு, உங்களை தான் நேசிப்பாரு. இந்த டுபான்லாம் இருக்கு பாருங்க, முக்கியமான கல்யாணம் பிரதர். என்னது முக்கியமான ஊரு கூட்டம், முக்கியமானது. தரித்திரியம் முடிச்சது. அது முகத்திலே முழிக்க கூடாது. பேயும் அதுவும் ஒண்ணு. பேய் முகத்தில் முடிச்சாவோட தப்பிக்கலாம், இது முகத்தில் முடிச்சா தப்ப முடியாது. சனி. புருஷனும் பொண்டாட்டியும் சில வீடு நம்ம ஒரு விரல் விட்டு என்ன கூட சில குடும்பங்கள் இருக்காங்க. ஒரு 5-10 குடும்பம்னு வச்சுங்களேன். புருஷன் பொண்டாட்டி அப்படியே ஒன்னாடும். They are dogs. நேம் தெரியல, நாட்டு நாயா அது கலப்பட நாயான்னு தெரியல. நம்ம சொல்லும் போதும் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். எனக்கே இப்படி இருக்க ரத்த சிந்தனருக்கு எப்படி இருக்கும்? முக்கியமான விருந்தாடி வந்துட்டு முக்கியமான கல்யாணம். அச்சி தரித்திரியம். சோத்திரம். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரிடப்பட்டவன் எவனும் பரிசுத்தவான் என்று எண்ணப்படுவான். பரிசுத்தவான் என்று முத்திரை பெற்ற சகோதரியே, தாயே, பரிசுத்தவான் என்று முத்திரை பெற்ற தகப்பனே, உங்களை எந்த சக்தியாலும் சபையை விட்டு பிரிக்க முடியாது. எந்த பணமும் பொருளும் உங்களை பிரிக்காது. உறவு பிரிக்குமேனால் நீ பரிசுத்தவான் அல்ல, நீ அசுத்தவான். பணம் பிரிக்குமேனால், தொழில் பிரிக்குமேனால், உறவு பிரித்து தடுக்குமேனால் நீங்கள் பரிசுத்தவான் அல்ல, அசுத்தவான். நீங்கள் தேவனுக்கு பயன்படாத மனிதர்கள், பயன்பட மாட்டீர்கள். உங்களுடைய பயனுக்காக நீங்க வரலனா பேய் உங்களை தொட்டுரும், அதுக்காக ஓடி வருவீங்க ஆலயத்துக்கு. சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து. வசனத்தை பாருங்க, வாசிக்கலாம். ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவன்? 5வது அப்பொழுது தரித்திருக்கிற நபர்கள், அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும். பழைய ஏற்பாட்டிலே சபைங்கிற பேர் வந்துட்டுங்க. சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் மகிமையான புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். யாருக்கு இந்த அக்கினி பிரகாசம்? யாருக்கு இந்த மகிமையின் மேகம்? யாருக்கு இந்த மகிமை? யாருக்கு இந்த தேவனுடைய ஆவி? யாருக்கு இந்த தேவனுடைய அக்கினி? யாருக்கு பற்றி எரிகிற அக்கினி? சபையில தூணாய் சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் எந்த காரியத்தை முன்வைத்தும் தடையில்லாமல் தடைகளை உடைத்துவிட்டு ஆலயத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த அக்கினி, அவர்களுக்கு தான் இந்த மேக ஸ்தம்பம், அவர்களுக்கு தான் இந்த மகிமையின் ஆவி. காட்டிக் கொடுக்கிற யூதாஸ்களுக்கு அல்ல, ஆராதனை இழக்கிற நபர்களுக்காக அல்ல, ஆராதனை கனம் பண்ணுகிற நபர்களுக்காக. யோசித்து பாருங்க, யாருக்கு இந்த மகிமை? யாருக்கு இந்த மேகம்? யாருக்கு பற்றி எரிகிற அக்கினி?
தரித்து நிற்கிறவர்கள் மேல். ஹல்லேலூயா. இரவுல நீங்க போகும்போது உங்க மேல ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே போகும். ஹல்லேலூயா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தவனை நான் கெடுப்பேன். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, அந்த ஆலயம் நீங்களே. உங்க மேல இரவுல அக்கினி பற்றி எரியும், பாலில ஒரு மேக ஸ்தம்பங்களை மூடி பாதுகாக்கும். அல்ல தேவனுடைய மகிமை காணப்படும். அல்லேலூயா. தரித்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு எது வந்தாலும் வரட்டும் போகட்டும், என் கர்த்தரை உயிரை கொடுத்த தெய்வத்தை நான் ஆராதிக்க போகிறேன், அதன் பிறகு மற்ற வந்து பார்த்து என்ற இந்த சட்டத்தின்படி நடக்கிறீங்களோ உங்க மேல நெருப்பு இரவெல்லாம் எரிந்து கொண்டிருக்கும், பகலெல்லாம் ஒரு மேகங்களை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து. இதுல எத்தனை பேர் தேடுவீங்க? எத்தனை பேர் மேல அக்கினி ஸ்தம்பம் இறங்கும்? 6:30 மணிக்கு ஆராதனை, 7 மணிக்குள்ள வரலாமே, 7:30 8. சில பேரை பார்க்குறேன், இங்க இப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கிறீங்க, ஓடுறீங்க, அசால்ட்டா இருக்கிறீங்க. தரித்திருக்கணும் ஐயா. ஜபம் தரித்திருந்து ஜபித்த வேதவசனம் கேட்கும்போது தரித்திருந்து ஒரே சிந்தையோடு. இங்க பெரிய அதிசயம் இருக்கு. ஒரு பிரதமரால, ஜனாதிபதியால, அமெரிக்காவில் ட்ரம்பால, அவரால் செய்ய முடியாததை செய்யக்கூடியவர் இங்க இருக்கிறார் ஐயா. எந்த மருத்துவனாலையும், எந்த சட்ட நிபுணனாலையும், எந்த ஒரு மனுஷனாலையும் செய்ய முடியாத ஒன்றை எல்லாருக்கும் தாராளமாய், சொகுசாய், இலவசமாய், ரொம்ப சர்வ சாதாரணமாய், எளிதாய் செய்யக்கூடிய ஒருவர் இங்கே இருக்கிறார். அவரை கனம் பண்ணி ஓடிவா. அவர்தான் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவர். ஆமென். வாசிக்கலாம் 6வது வசனம். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் இந்த அம்பாஸ்டர் கார் வாங்கும் பொழுது, இப்ப நம்ம கிட்ட வந்த டிரைவர்லாம் எல்லாம் திறமையான டிரைவர் தான். திறமையா விட்டு மோதுறாங்க. திறமையான டிரைவர்லாம் திறமையா அடிபடுது, திறமையா உடப்படுது. என்ன நம்ம ஆளு திறமையானவங்க. நான் ஒரு திறமை இல்லாத பையன். என்ன தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டுறேன். காரை தூங்கிட்டு ஓட்டியவனா பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் காரைக்கால் போயிட்டு இருக்கிறோம். வைப்பூர் சூரனூர் அந்த கடத்தரில் ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கு. அந்த ஸ்பீட் பிரேக்கு அந்த வண்டி தாண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீட் பிரேக்கை தாண்டி, பிரதர் பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு. பக்கத்தில் உட்காந்துருக்கு. பார்த்தாரு ஐயா, நீ கோயம்புத்தூர்ல இருக்கிற ஐயா, காருண்யாப்பா. ஏன் என்னையா அப்படிங்கிற? என்னையாவா? ஒருத்தர் நம்ம காரில் அடிபட்டு இருப்பானே, எப்போ அப்படிங்கிற? அப்ப நீங்க கண்ணை முழிச்சு இல்லையா அப்படிங்கிறாரு. தூங்கிட்டேன் பிரதர். ஐயோயோ. ஒரு ஆள் குறுக்க வந்து தப்பிச்சு போயிருக்கான். எனக்கு தெரியல, நான் பார்க்கவே இல்லை. நான் பார்த்தா தானே சொல்ல முடியும், பார்க்காத சொல்ல முடியுமா? அவர் தரிசனம் பார்த்திருப்பாரு போல இருக்கு. அல்லேலூயா. எத்தனையோ தடவை மகிமையானவைகள் மேலெல்லாம் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும். என்னை விட சூப்பரா இந்த குருநாதரை சொல்றேன் பாருங்க. ஆசீர்வாதங்க. கன்வென்ஷன் முடிச்சுட்டு விடிய காலையில வண்டி வருது. அந்த பக்கம் தூத்துக்குடி போயிட்டோ அல்லது இந்த சைடு எங்கே போயிட்டோ வருது வண்டி. அந்த பழைய ஹவுஸ் யூனிட் அங்கே வண்டி வரும்போது ஸ்டேரிங்கில் கை தான் இருக்கு. வண்டி திரும்புது. அங்கேருந்து கோஆப்ரேட்டிவ் காலனி இப்படிலாம் வருது. அப்படியே வந்து லட்சுமி சிவில் நேரம் வருது வண்டி. அங்கே வந்து ரோட்டை கிராஸ் பண்ணணும், உள்ளே போகணும். அங்கே போய் ஒரு டேர்னிங், அங்கே போய் ஒரு டேர்னிங், அடுத்த டேர்னிங், அடுத்து அங்கே வாசல். அது பாட்டில் போகுது. போய் கார் நிற்குது. பின்னாடி உட்காந்துருக்காலாம், பிரதர் வண்டி வந்துட்டு. என்னது எப்படி இருக்கும் பாருங்க. அவங்களுக்கெல்லாம் உயிர் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் பாட்டில் தூங்கிட்டு வந்திருக்காரு, வண்டி பாட்டில் வந்திருக்கு. என்ன பிரதர் வண்டி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையானவைகள் மேலெல்லாம் என்ன உண்டாயிருக்கும் சொல்லுங்க. வசனத்தை நல்லா பாருங்க. இன்றையிலிருந்து இந்த வசனத்தை படிங்க நல்லா. உங்க மேல ஒரு பாதுகாவல் வரப்போகுது. இந்த பாதுகாவல் இல்லாதனாலதான் நமக்கு டேஷன் நடக்கிறது. மகிமையானவைகள் மேலெல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம். ஆமா, மகிமையானவைகள் மேலெல்லாம். ஒரு தடவை தஞ்சாவூர்லேருந்து வண்டி திருச்சி போயிட்டு இருக்கு. ஐயா என்னை ஆரம்பத்தில் விட மாட்டார், புதுக்கோட்டை அழைச்சிட்டு போயிடுவார். அங்கே சாட்சி சொல்ல, நான் அந்த சாட்சி பெரிய சாட்சி நமக்கு தெரியல, அவங்களுக்கு வந்து பெரிய சாட்சியாக தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரையும் தெரிஞ்சிட்டு இருக்கு. போகும்போது போகிறோம். போனோன்னே பின்னாடி உட்காந்துட்டு ஸ்லோ 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 அப்படின்னு இங்கிலீஷில் சவுண்டு கேட்குது. உடனே பார்த்தாரு ஐயா. அப்போல்லாம் பிரதர் தான் சொல்லுவான், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்கே ஸ்லோ சவுண்டு வரும்? என்ன அப்படி அம்பாஸ்டர் காரு 90க்கு மேலே பறக்குது அந்த ரோட்டில். என்ன
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பச்சை வண்டி என்ன, அதெல்லாம் ஜெபம் பண்ண விட்டுட்டு அந்த ஜெபம் பண்ணி முடிக்கிறதுல வண்டி அங்கே ஸ்பாட்டுக்கு போயிடும். மகிமையானவைகள் மேலெல்லாம் இந்த காவல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. எங்கேயுமே நம்ம திறமைய நம்ம அறிவை நம்பினா நம்ம கோட்டை விட்டுருவோம். கிருபையை நம்பினால் தப்பித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்து தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்து தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் காவலவே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் காவலவே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்து தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்து தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனிப்போம். தேவனுடைய மகிமை நம்ம மேல இறங்கி வர வேண்டும் என்றால் இந்த ஆலயத்தில் தூணா இருக்கணும், எருசலேம்ல தரித்திருக்கணும், எருசலேம்ல உறுதியா நிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எருசலேம்ல உறுதியா இருக்கணும். இதுல உறுதியா இருங்க. வைராக்கியத்திலையும் மற்றதிலையும் உறுதியா இருக்கிறீங்க. வாசிக்கலாம். என்ன செய்யும்? மகிமையான மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கிறது இருக்கும். பகலில வெயிலுக்கு நிழலாகவும் அந்த மேக ஸ்தம்பம் இந்த தேவனுடைய கூடாரம் நமக்கு எதுவா இருக்கிறதாம்? பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் நம்மை பாதுகாக்கிற மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கூடாரம் ஊட்டியானிலே உண்டாயிருக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு நினைத்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கு மழைக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாக ஒரு கூடாரம். ஆமென். அவர் எழுதுனதுங்க இது. அவர் எழுதின எழுத்து. இங்க ஒரு கூடாரம் இருக்கும். அது வெயிலுக்கு நிழலாக இருக்கும், பெரும் வெள்ளத்துக்கு மழைக்கும் அடைக்கலமாகவும் பாதுகாவலும் இருக்கும். ஆமென். தேவனுடைய கூடாரம் இது. இது தேவனுடைய வீடு. இது தேவனுடைய வீடு, நமக்கு ஆலயம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ஏசாயா 6வது அதிகாரம் 3-4 வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து. கூப்பிடுற சத்தம் தேவனை துதிக்கிற ஜனங்கள் பெருகி இருக்கிற அந்த சத்தம். அதனாலதான் நிறைய துதிக்கணும். பாடல் கொஞ்சம் தான் இருக்கணும், துதி நிறைய இருக்கணும், ஸ்தோத்திரம் நிறைய இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கிருபை, இது சொல்லி ஸ்தோத்திரம் நிறைய இருக்கணும். இது நிறைய இருந்த அந்த சத்தத்தால என்ன நடக்குதான்? கவனிங்க. கூப்பிட சத்தத்தால் வாசல் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. புகை என்பது தேவனுடைய மகிமை. எந்த அளவுக்கு துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆலயத்துல தேவனுடைய மகிமை வந்து இறங்கி தங்கிடும். அது மகிமை இறங்க 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 அற்புதங்கள் அடையாளங்கள் சர்வ சாதாரணமா உங்களுக்கு நடந்துடும். கால் பிறப்பிலிருந்து நடக்க முடியாத தூக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த மகிமைக்குள்ள கால் வச்சோன்னு நடக்க ஆரம்பிச்சிருவான், துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவான். குருடர்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. சப்பானிகள் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. தீராத வியாதிகளாம் தீர்ந்துடும். பல ஆண்டுகள் போகாத பெயலாம் தானே ஓடி போகும். ஆமென். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். இந்த ஆலயத்தில் அதிசயங்கள் இருக்கிறது. ஆலயத்தில் மிகப்பெரிய அதிசயங்கள் இருக்கிறது, மிகப்பெரிய அற்புதங்கள் இருக்கிறது. அவருடைய வீடாகிய ஆலயம். இந்த ஆலயத்தில் அவர் இருக்கிறார். ஆமென். இந்த ஆலயத்துக்கு அவர்தான் தலைவர். அல்லேலூயா. அவர்தான் இந்த ஆலயத்திற்கு எல்லாமாக இருக்கிறார். இந்த ஆலயத்தில் அவர்தான் கனம் பண்ணக்கூடிய நபர், கனம் பண்ண வேண்டிய நபர் அவர் ஒருவர் மட்டும்தான், வேற யாரையும் அல்ல. அல்லேலூயா.
எல்லாரும் வாயை திறந்தப்பா, 18 வருடம் கட்டப்பட்டிருந்த கூனிக்கு ஆலயத்தில் ஒரு அற்புதம் நடந்ததப்பா. பிசாசு பிடித்திருந்தவன் நசரனாகி இயேசுவே உம்மை என்னார் என்று நான் அறிவேன், எங்களை சேதப்படுத்தாதபடி உம்மை வேண்டிக் கொள்கிறேன், எங்களை கெடுக்கவா வந்தீர், ஏனையா இங்கே வந்தீர், சோத்திரம் சோத்திரம், இத்தனை வருஷம் சொகுசா வாழ்ந்துட்டேன், கடைசியா உன் உயிரை எடுக்க போகிறேன், அந்த நேரத்தில் வந்து குறுக்கிடுகிறீரே, அல்லேலூயா. எத்தனை வருஷம் பேய் நோய் உங்களுக்குள்ள குடியிருந்ததோ, 18 வருடம் பலவீனப்படுத்தும் ஆவி, பலவீனப்படுத்த எந்த பலவீனம் உங்க வாழ்க்கையில உங்களை விட்டு ஓடாமல் இருந்து கொண்டிருக்கிறதோ அது இன்றைக்கு நீங்க போகிறது. இந்த ஜெப வேளையில தேவன் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். 18 வருடம் கட்டப்பட்ட கூனி, கொஞ்சம் கூட நிமிரக்க முடியாதவன், அவரை தேவன் தமிழத்தில் அழைத்து அவள் மேல் தம்முடைய கரங்களை வைத்தார். சொன்னார், ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய், உன் பலவீனத்திலிருந்து இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் உங்களை பலவீனப்படுத்தினதோ அந்த ஆவிகள் இன்றைக்கு உங்களை விட்டு வெளியேற போகிறது, அந்த நோய் உங்களை விட்டு வெளியேற போகிறது, அந்த கட்டுகள் அறுபட போகிறது, தேவனுடைய மேகம் இறங்கி வரப்போகிறது, தேவனுடைய மகிமை வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்க போகிறது, தேவனுடைய அக்கினி உங்களிலே பற்றி எரிய போகிறது. ஹல்லேலூயா. இரவில் அக்கினி, பகலிலே மேகம், அவருடைய மகிமை இறங்க போகிறது, அந்த மகிமை இறங்க போகிறது, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த மகிமை இறங்க போகிறது, அந்த அக்கினி பற்றி எரிய போகிறது, அந்த அக்கினி பற்றி எரிய போகிறது. அது சத்துருக்களுக்கு சவாலாய் அமைய போகிறது, எதிராளிகளுக்கு சவாலாய் அமைய போகிறது, பேய்களை எரிக்க போகிறது, நோய்களை எரிக்க போகிறது, எல்லா பலவீனங்கள் நீங்க போகிறது, கட்டுகள் நெருப்பப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாக போகிறது. பாவ கட்டுகள், சாப கட்டுகள், மரண கட்டுகள், வெளிசுனத்தின் கட்டுகள், நோயின் கட்டுகள், வறுமையின் கட்டுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாக போகிறது. அந்த அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அக்கினியை, பெற்றுக்கொள்ளுங்கள் அக்கினியை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த மேகத்தை, அந்த மேகத்தின் மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் மேல் இறங்குகிறது, உங்கள் மேல் இறங்குகிறது. சகோதரனே, சகோதரியே, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வெறுமையானவர்கள் அல்ல, நீங்கள் வெறுமையானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு ரெட்டொடித்துக் கொண்டு புலம்பலோடு ஆலயத்தில் நுழைந்து எசேக்கியாவை தேவன் கைவிடவில்லை, கைவிடவில்லை. ஒரே ஒரு தூதன் அனுப்பினார். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், ஒரு தூதன் அசீரியா ராஜாவுடைய சேனையில் நுழைந்து 1,80,000 பேரை சங்காரம் பண்ணி போட்டார். சனகரிப்பு செத்த முகமாய் திரும்பினான். சபதமிட்ட சனகரிப்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் யார் யார் சபதமிட்டு கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு முடிவு வரப்போகிறது, இன்றைக்கு முடிவு வரப்போகிறது, இன்றைக்கு முடிவு வரப்போகிறது, இன்றைக்கு முடிவு வரப்போகிறது. யார் யார் சபதமிட்டு கொண்டிருக்கிறார்களோ அழிப்பேன், நொறுக்குவேன், அவன் எல்லாவற்றையும் அடக்கி போடுவேன். ஹல்லேலூயா. யார் யார் கர்ஜித்து முழங்கி கொண்டிருக்கிறார்களோ சனகரிப்பு செத்த முகமாய் திரும்பினான், சனகரிப்பு செத்த முகமாய் திரும்பினான். அன்றோட வாழ்க்கை முடிந்தது, அன்றோட வாழ்க்கை முடிந்தது. தொடக்கூடாத இடத்தை தொட்டு விட்டான், தொடக்கூடாத நபரை தொட்டு விட்டான், சீண்டி பார்க்க கூடாத நபரை சீண்டி விட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களில் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, உங்களில் ஆவியானவர் தங்கி இருக்கிறார், அவருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. உங்களை தொடுவது யார்? உங்களை அச்சுறுத்துவது யார்? உங்களை அழிப்பது யார்? உங்களை கேவலப்படுத்துவது யார்? தேவன் விடுவாரோ? தேவன் விடுவாரோ? தேவன் விடுவாரோ? நெவர், நெவர், நெவர். ஒருபோதும் விட மாட்டார், ஒருபோதும் விட மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. பேய் ஒரு பக்கம், நோய் ஒரு பக்கம், கட்டுகள் உடைந்து இன்னொரு பக்கம் சிதைந்து ஓட போகிறது, எல்லாம் உடைய போகிறது, எல்லாம் நொறுங்கி விழ போகிறது. உங்கள் மீதோ அவருடைய மகிமை, உங்களுடைய மீதோ தேவனுடைய காவல் உண்டாயிருக்கும், தேவனுடைய காவல் உண்டாயிருக்கும், தேவனுடைய காவல் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மேல் தேவனுடைய காவல் இறங்கி வரப்போகிறது, தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. உங்களை மூடிக்கொள்ள போகிறது, உங்களை மூடிக்கொள்ள போகிறது, உங்களை மூடிக்கொள்ள போகிறது. அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, கடைசி ஒரு நிமிடம். இன்னைக்கு நீங்க விடுதலை ஆக போறீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய விடுதலை வல்லமை உங்க மேல இறங்க போகுது. அவர் ஆலயத்தில் போதகம் பண்ணினார், அடுத்து தொட்டார், போதகம் பண்ணினார், பிசாசை அதட்டினார், பிசாசை அதட்டினார், பிசாசை அதட்டினார். இவனுக்கு ஒரு சேதம் செய்யாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. அந்த அதட்டலின் சத்தம் இப்பொழுது கேட்க போகிறது, அந்த சத்தம் இப்பொழுது தொனிக்க போகிறது, அந்த சத்தம் தொனிக்க போகிறது, அந்த சத்தம் தொனிக்க போகிறது. உங்களை விட்டு அது புறப்பட்டு ஓட போகிறது. 18 வருடம் பலவீனப்படுத்தும் ஆவி, அல்லேலூயா, இயேசு தொட்டவுடனே அவள் நிமிர்ந்தா. இன்றைக்கு உங்க வாழ்க்கை நிமிர போகிறது. சகோதரா, சகோதரி, தாயே, தகப்பனே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு நிமிர போகிறது, நிமிர போகிறது. தம்பி, நிமிர போகிறது. தங்கச்சி, உங்கள் வாழ்க்கை நிமிர போகிறது. தாயே, தகப்பனே, இன்றைக்கு உங்க வாழ்க்கை நிமிர போகிறது. சோதரர் சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நெருப்பு இறங்கி வருகிறது, ஒரு அக்கினி கோலம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவனுடைய நெருப்பு இறங்கி வருகிறது, தேவனுடைய மேகம் இறங்கி வருகிறது. உங்களை மூடி மறைக்க, மூடி மறைக்க, மூடி மறைக்க, உங்களை காப்பாற்ற, காப்பாற்ற, பாதுகாக்க, பாதுகாக்க அக்கினியும் மேகமும் இறங்கி வருகிறது, அக்கினியும் மேகமும் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அக்னி, 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 அக்னி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. விடுதலை ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது விடுதலையின் வல்லமை அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலை ஆகி கொண்டிருக்கிறீர்கள். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். தேவனுடைய விடுதலையின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய விடுதலையின் வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடக்கிறது. இப்பொழுது அற்புதம் இப்பொழுது நடக்கிறது. உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஆமென், 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 ஆமென். நன்றி, 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 நன்றி. அக்னி, அக்னி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இதோ கட்டுகள் எரிகிறது, கட்டுகள் எரிகிறது, கட்டுகள் எரிகிறது. நெருப்புப்பட்ட நூல் போல கட்டுகள் எரிகிறது. விடுதலை ஆகிறீர்கள், விடுதலை ஆகி கொண்டிருக்கிறீர்கள், விடுதலை ஆகிறீர்கள், விடுதலை ஆகிறீர்கள். தேவன் உங்களை தொடுகிறார், தேவன் தொடுகிறார். தேவ தூதர்கள் உங்களை தொடுகிறார்கள், தேவ தூதர்கள் தொடுகிறார்கள். தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது, மகிமை இறங்கி வருகிறது. சகோதரா, சகோதரி, சும்மா இருக்க வேண்டாம், வாயை திறங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா, நல்ல தெய்வமே. ஜனங்கள் மேல் இரக்கம் வைத்து இவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் இவர்களை விட்டு புறப்பட்டு போ. இயேசு அதட்டினார், இயேசு அதட்டினார், இயேசு அதட்டினார். நன்றி அப்பா, நல்ல தெய்வமே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் வேதனை சுமந்து இங்க வந்திருக்கிறார்கள், பாடுகளை சுமந்து வந்திருக்கிறார்கள். என்றைக்கு விடுதலை கிடைக்கும்? இன்னைக்கு கிடைக்காதா? இன்னைக்கு கிடைக்காதா? இன்னைக்காவது கிடைக்குமா? ஏக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். தகப்பனே, இரக்கமுள்ள ஆண்டவரே, ஐயா, உங்களுடைய கரம் இப்பொழுது கிரியை செய்வதாகப்பா. எல்லாரையும் ஆசீர்வதி. உலங்கள் படியிட்டு அவரை பணிந்து கொள்ளும். கர்த்தர் நம்முடைய பணிந்து கொள்ளுதலை, தொழுகையை அங்கீகரித்தபடினாலே ஆண்டவர் எல்லாரும் நன்றி சொல்லும், ஆண்டவர் எல்லாரும் நன்றி சொல்லும். அப்பா எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை நம்மேல் இறங்கி இருக்கிறது. சோத்திரம். மகிமையானவைகள் மேலெல்லாம் அவருடைய காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவைகள் மேலெல்லாம் அவருடைய காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவைகள் மேலெல்லாம் அவருடைய காவல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.